பெஸ்ட் altcoins டு பை நவ். இப்ப வரப்போற இந்த புல் மார்க்கெட்ல எந்தெந்த altcoinsல இன்வெஸ்ட் பண்ணினா மினிமம் 10x இருந்து 100x வரையும் ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பெஸ்டான altcoins என்ன, அதை எங்கெங்க எல்லாம் கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி மெனுவலா கண்டுபிடிச்சு ட்ரேட் பண்றேன், எப்படி அதை ஏஐ வச்சு கண்டுபிடிச்சு ட்ரேட் பண்ணேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஆல்சோ நான் என்னென்ன மாதிரியான altcoinsல நான் இன்வெஸ்ட் பண்ணிக்க, நான் என்னென்ன மாதிரியான மெத்தட்ல நான் ட்ரேட் பண்றேன், எப்படி ஏஐ வச்சு நான் altcoinsல கண்டுபிடிக்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்றேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதலாவது altcoins என்னன்னு தெரியாதவங்களுக்கு altcoins என்னன்னு சொல்றேன். பிட்காயின் தான் உலகத்திலேயே முதலா உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி. பிட்காயினோட சேர்ந்து தான் பிளாக் செயினுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் இல்லாம பிளாக் செயின் நிறைய விஷயங்கள்ல பாவிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, சோ பிட்காயின் வந்ததுக்கு பிறகு பிட்காயினை டீசென்ட்ரலைஸ்ட் ஒரு பேமெண்ட் சிஸ்டமா தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப அது டீசென்ட்ரலைஸ்ட் கோல்டு, ஓகே, டிஜிட்டல் கோல்டுங்கிற அளவுக்கு போயிட்டு, ஓகே, அவ்வளவு பெருமதியான ஒரு இது உண்டு. சோ அது இன்ஃபிளேஷனுக்கு எகெயின்ஸ்டா, அடுத்தது இது கவர்மெண்ட், அடுத்தது பேங்க்ஸ் கரப்ஷனுக்கு எதிர்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துக்காக பிட்காயின் பாவிக்கப்படுது. சோ பிட்காயின் அண்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி வந்தோடனே இது வேற லெவல் டெக்னாலஜியா இருக்கு. சோ இதை வச்சு நம்ம நிறைய கம்பெனிஸ்கள், நிறைய ப்ராடக்ட்ஸ்கள் இந்த பிளாக் செயின்ல உருவாக்கலாம்னு சொல்லி அதுக்கு அடுத்ததா உருவாக்கப்பட்ட ஏனைய கிரிப்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம altcoins சொல்லுவோம். அதாவது பிட்காயினை தவிர்த்து மற்ற எல்லா கிரிப்டோவும் altcoins சொல்லுவோம். நான் பாத்தீங்கன்னு சொன்னா பிட்காயின்லயும் இன்வெஸ்ட் பண்ணிக்க, நிறைய altcoinsலயும் இன்வெஸ்ட் பண்ணிக்க. altcoinலயும் பாத்தீங்கன்னு சொன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், லோ கேப்னு சொல்லி 3 வகை இருக்கு. அது எப்படி பிரிக்காங்கன்னு சொன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், எந்த அளவுக்கு அந்த கிரிப்டோவை ஆக்கள் வச்சிருக்காங்க, பிளஸ் எந்த அளவுக்கு பிரைஸ் இருக்குங்கிற மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு பிரிப்பாங்க. ஸ்மால் கேப் altcoins எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பயங்கரமா வால்டைல் ஆகும். ஓகே, சோ சின்ன கிரேஸ் வந்தாலும் 50, 60, 70, 90% எல்லாம் கீழே போகும். அதே மாதிரி பம்பா இருந்தாலும் 10x, 20x, 30x, 100x எல்லாம் பம்ப் ஆகும் ஸ்மால் இது கேப் காயின்ஸ் எல்லாம். மிட் கேப் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு பம்ப் ஆக மாட்டேங்க, அந்த அளவுக்கு டம்ப் ஆக மாட்டேங்க. ஒரு 20, 30, 40% மேலே பம்பும் ஆகும், டம்பும் ஆகும். லார்ஜ் கேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய அளவுல சின்ன கிரேஸுக்கெல்லாம் பெரிய அளவுல டம்பும் ஆகுது, பெரிய அளவுல பம்பும் ஆகுது. அதாவது 10x, 100x எல்லாம் லார்ஜ் கேப்ல பெரிய ஒரு புல் மார்க்கெட் வந்தா மட்டும்தான் பாசிபிளே தவிர சும்மா நார்மலான மார்க்கெட் வாலட்டிலிட்டிகள் அந்த அளவுக்கு மேலகுல போகாது. இந்த மற்ற வீடியோஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருவங்களுக்கு நான் பிட்காயின் எத்தூரியத்தை தவிர, பிட்காயின் பிளஸ் altcoinல எத்தூரியத்தை தவிர மற்ற எந்த கோயினையுமே பப்ளிக்கா வாங்குங்கன்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சிலாக்கள் அதுக்கு கீழே சூடாகி என்ன பிட்காயின் எத்தூரிய மட்டும்தான் உனக்கு தெரியுமா, அதை மட்டும் தான் சொல்றேன், இதை தாண்டி இவ்வளவு நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு earn பண்ணலாம் அது இதுன்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்ங்கிறதுக்குரிய அர்த்தம் என்கிட்ட இல்லைன்னு இல்லை. நான் கண்டினியூஸா நிறைய altcoinsல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ப்ராஜெக்ட்ல எனக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நிறைய கிரிப்டோஸ்ல நான் 10x, 50x, 100x எடுத்து இல்லை, ஆனா 50x எல்லாம் எனக்கு நிறைய கிரிப்டோ எனக்கு சக்சஸ் கிடைச்சிருக்குது. ஆனா எதுல அந்த காயின்ல எனக்கு சக்சஸ் கிடைச்சிருக்குங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு பப்ளிக்கா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன காரணம்னு சொன்னா நான் இன்வெஸ்ட் பண்ற எல்லா காயினுமே எனக்கு 10x, 20x, 50x சொல்லி சக்சஸ் ஆகல. ஓகே, அரைக்கிற வாசியம் அப்படி தரும். சில காயின்கள் நம்ம நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லி நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனா அதுக்கு பிறகு அந்த உள்ளுக்கு அந்த காயினுக்கு உள்ள நடக்கிற ஏதாவது பிரச்சனையால இல்லாட்டி வெளி தாக்கங்களால என்ன நடக்கணும்னா அது நினைச்ச மாதிரி அந்த காயின் போகாது. அந்த காயின்கள் டம்ப் ஆகி 80, 90, 99% மைனஸ்ல டம்ப் ஆகி போன காயின் எல்லாம் எனக்கு தெரியும். பிளஸ் நானும் அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பட் நான் அப்படியான காயின்கள்ல நான் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ரிஸ்க் பாத்தீங்கன்னு சொன்னா நான் எடுக்கேன். நாளைக்கு அதுக்கு அப்படி மைனஸ்ல போனாலும் அது என்னால் எஃபர்டபிளான மணியை மட்டும்தான் நான் அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றேன். ஸோ அது என்னோட பேத்திலும். ஆனா நான் ஒரு ஏங்குற காயினை உங்களுக்கு சிக்னல் தந்து, ஓகே இந்த காயின் 10x போறது நிறைய சான்ஸ் இருக்கு, போய் வாங்குன்னு சொல்லி நான் சிக்னல் தந்து அதை நீங்க போய் வாங்குறீங்க. அது மேல அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 10x, 50x போய் திரும்பி சொன்னா அது எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா உள்ளுக்கு நடக்கிற ஏதாவது, அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம நல்லா தான் பண்ணிருப்போம், ஆனா உள்ளுக்கு நடக்கிற ஏதாவது உட்பூசல்கள், அதாவது கோஃபவுண்டருக்குள்ள பிரச்சனை வரலாம், டீமுக்குள்ள பிரச்சனை வரலாம், அவங்க ஏதாவது ஒரு அப்டேட் ஒன்று வரக்குள்ள அவங்களோட ப்ராஜெக்ட் பிரச்சனை ஆகலாம், அதாவது எரர் ஆகலாம். உதாரணம் சொல்ல போனா சொலனாவில் பாத்தீங்கன்னு சொன்னா அடிக்கடி அவங்களோட நெட்வொர்க் கன்ஜெஸ்டன் ஆகி இதாகும். என்ன சொல்லனா அப்படியே ஃபுல்லா டிரான்சாக்சன் எல்லாம் ஸ்டாப் ஆகும். ஓகே, ஸோ அப்படியான டைம்ல சொல்லனா பயங்கரமா டம்ப் ஆகும். இப்போ நான் சொல்லணும் வாங்க சொல்லி நீங்க வாங்கிருப்பீங்கன்னு சொன்னா நாளைக்கு அப்படி டம்ப் ஆகி உங்களோட இது போர்ட்ஃபோலியோ மைனஸ்ல போகுன்னு சொன்னா ஐயோ இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி நீங்க நாளைக்கு என்ன செய்வீங்க, நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணல, இவர் சொல்லித்தான் நான் வாங்கின இப்படி மைனஸ் போயிடுதுன்னு சொல்லி மனிதன் நன்றி கட்டவன். ஓகே, ஸோ அநேகமான ஆக்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா அநியாயமா எனக்கு ஏசுவீங்க.
ஸோ இந்த காரணங்களால தான் நான் பர்சனலா சிக்னல் கொடுக்குறல. நான் நம்பிக்கையா நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியும், உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண தெரியா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண தெரியா, மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்க்க தெரியும், ஆனால் லாங் டைமுக்கு என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நான் லாங் டைமுக்கு கிரிப்டோ வாங்க போறேன்னு சொல்லி பேசிக் ஜீரோ நாலேஜோட வந்து என்கிட்ட கேப்பீங்கன்னு சொன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது பிட்காயின் எனக்கு தெரியும். அதுக்காக அது மட்டும் தான் நான் வச்சிட்டு இருக்கேன், அது மட்டும் தான் எனக்கு தெரியும் இல்லை. ஓகே, நான் மற்ற கோயில எல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நிறைய பொட்ஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட. ஆனா நீங்க அப்ப நீங்க கேட்கலாம் அப்படின்னா, சரி நாங்களும் எப்படி அப்படி வேற நல்ல 10x 50x பொட்டன்ஷியல் இருக்கிற ஆல்ட் காயின்ஸ்ல நாங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றேன், நாங்க எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றேன், நாங்க எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் சொன்னா, நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் மூணையும் படிக்கணும். மூணையும் படிச்சாதான் நீங்க மெனுவலா ட்ரேட் பண்றதுக்கு ஏலும். ஆனா நீங்க பொட் ட்ரேடிங் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் படிச்சா போதும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னன்னு சொன்னா நீங்க எப்படி அந்த கொயினை பத்தி படிக்கிற, அந்த கொயின் உண்மையிலேயே பொட்டன்ஷியலான கொயின் தானா, இல்ல 4 கால் செல்ல பிராணியோட பேர்ல வந்துருக்கு சும்மா ஹைப்பால மேல போயிட்டு இருக்குது, அப்படி இல்லாட்டி ஃபன்னுக்கு கிரியேட் பண்ற இந்த பம்ப் டாட் ஃபன் இல்ல வர மாதிரியான சும்மா ஃபேக் மீம் கோயின்களா, அப்படி இல்லாட்டி இந்த கோயினு பின்னால ஒரு ரியல் ப்ராஜெக்ட் இருக்குதா, இந்த ஃபவுண்டர்ஸ் யாரு, இந்த கோயின் டோக்கனமிக்ஸ் என்ன, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் டம்ப் பண்ற சான்ஸ் இருக்குதா, அந்த டீமோட ப்ரொஃபைல், டீமுக்கு இது மாதிரி இந்த விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, அவங்க வேற ப்ராஜெக்ட் என்ன மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி பாக்குறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நீங்க இப்படி ஃபுல்லா பார்த்து ஒரு கோயின் வந்து எஸ் இது பெஸ்டான கோயின்னு சொல்லி நீங்க நம்பிக்கையா வாங்குவீங்கன்னு சொன்னா நாளைக்கு அந்த கோயின்ல உட்பூசலால ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்கு உங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல நம்பிக்கை. ஓகே, நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண சரியா தான், ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையால இப்படி நடந்துட்டு, சோ இந்தந்த பிரச்சனையில நம்ம கருத்தி கொண்டு நம்ம இன்னொரு கோயினுக்கு நாளைக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவோம், இந்தந்த பிரச்சனையை நம்ம கருத்தி கொள்ளணும். அப்படி இல்லாட்டி நான் எந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நல்லா தான் இருக்கு, சின்ன கரெக்ஷனால தான் இது கீழே இருக்கு, ஸோ நாளைக்கு மேல வரும்னு சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஓகே, ஆனா நீங்க இன்னொருவன்கிட்ட சிக்னல் கேட்டு அவன் வாங்க சொல்றாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக போய் நீங்க கிரிப்டோல வாங்குவீங்கன்னு சொன்னா நாளைக்கு கரெக்ஷன் வரக்குள்ள உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கும். சரி, அவன் சொன்னதால நான் வாங்கினேன், அவன் சொல்லாம இருந்திருந்தா நம்ம வேற ஒரு காயின் வாங்கியிருந்தா அது இப்படி போயிருக்கும், அவன் சொல்லி என் காசு இதுல போட்டு அணியான பேத்துன்னு சொல்லி சும்மா தேவையில்லாம 100 கேஸ் தருவீங்க. இதுக்கடையில நீங்க தான் அவன்கிட்ட போய் சிக்னல் கேட்டுருப்பீங்க, இல்ல நீங்க தான் அவனோட வீடியோ எங்கேயோ போய் நீங்க பார்த்து வாங்கிட்டு இருப்பீங்க, ஆனா கடைசியா அவனுக்கு போய் ஏசி தருவீங்க. இதான் மனிதன் நன்றி கேட்டதான. அதனாலதான் நான் ஆல்கோயின்ஸ் சிக்னல் கொடுக்குறல. ஆனா நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னா, உங்களுக்கு இப்ப அல்கோயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்றது, எப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றது, எப்படி பெஸ்டான கோயின்ஸ்களை கண்டுபிடிக்கிறது, எப்படி ப்ராஜெக்ட் அனாலிசிஸ் பண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையுமே HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம்ல நான் டீச் பண்ணிருக்கேன். இதை படிப்பீங்கன்னு சொன்னா, இதை படிச்சு நீங்க மாஸ்டர் ஆவீங்கன்னு சொன்னா நீங்க இன்னொருவன்கிட்ட சிக்னல் கிடைத்து நிக்க தேவையில்ல, நீங்க ஆட்களுக்கு சிக்னல் கொடுக்குற அளவுக்கு நீங்க நாலேஜ் எடுக்கலாம். ஸோ அப்படியான நாலேஜ் உங்களுக்கு வேறும்னு சொன்னா நீங்க அதுக்கு பிறகு இன்னொரு ஆளை நம்பிட்டெல்லாம் இருக்கிறதோட நீங்க ப்ராப்பரா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வாங்குவீங்க, பியர் மார்க்கெட்ல நல்லா அக்யூமுலேட் பண்ணுவீங்க, புல் மார்க்கெட்ல நல்லா ப்ராஃபிட் எடுப்பீங்க. அடுத்தது சில இன்னும் சரி மிஸ்டேக் என்னன்னா ஒரு கோயினை வாங்க சொல்லலாம், சும்மா வாங்குற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம. ஓகே, இப்ப நான் லாங் டைம் ஹோல்ட் பண்ற கோயினை மட்டும்தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம வாங்க சொல்லலாம். அதாவது பிட்காயின் என்ன மட்டும்தான் நீங்க ஸ்டாப் லாஸோ டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ஃபண்டோ அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எதுவும் வைக்காம நீங்க வாங்கணும்னா பிட்காயின் ஒரு எதையுமே நானும் செய்ய மாட்டேன், மத்தாக்கள் செய்யறதுக்கும் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அதை தாண்டி நீங்க லாபம் எடுக்கணுங்கிற ஒரே ஒரு பர்பஸுக்காக கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தயவு செய்து ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட போங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி சொன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணது ப்ராப்பரான ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. நீங்க ஒரு ஆள் இதெல்லாம் எனக்கு கஷ்டம், இதெல்லாம் மெனுவலா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாம் பண்ற கஷ்டம்னா நீங்க தாராளமா பொட் வச்சு ட்ரேட் பண்ணலாம். பொட்டுங்கிறது AI சாஃப்ட்வேர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் API மூலம் உங்களோட எக்ஸ்சேஞ்சை கனெக்ட் பண்ணி விட்டா அந்த உங்களால ட்ரேட் மட்டும் தான் பண்ணலாம், விட்ரோல் எல்லாம் பண்ணலாம். விட்ரோல் ஆஃப் பண்ணி போட்டா நீங்க API கொடுப்பீங்க. ஸோ அது என்ன செய்யும், அதுல செட் பண்ணிருக்கிற ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட சேர்த்து என்ன AI ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களோட எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற கோயினை ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணும். நாளைக்கு ரிஸ்க் மார்க்கெட் கரெக்ஷன், மார்க்கெட் கிரேஷ் இருக்குள்ள அது என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் போடும். ஸோ நான் பாத்தீங்கன்னு சொன்னா 20க்கு மேல பாட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கேன். அதுல 2-3 பாட்ஸ்ல நான் பெரிய அளவுல மணி இன்வெஸ்ட் பண்ணிக்கேன். அது சம்பந்தமான ப்ரூஃப் எல்லாம் நீங்க HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்ல பார்க்கலாம். பிளஸ் நீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் மெனுவலா படிச்சு மெனுவல் ட்ரேடிங் பண்ணனாலும் சரி, அப்படி இல்லாட்டி பொட் கனெக்ட் பண்ணி பொட் ட்ரேடிங் பண்ணன்னு சொன்னாலும் சரி, நீங்க அடுத்தது இந்த பொட் கனெக்ட் பண்ணாக்கள் இல்லாட்டி இந்த மெனுவல் ட்ரேட் பண்ணாக்கள் என்ன மாதிரி எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தந்த டெஸ்டிமோனி எல்லாத்தையுமே எங்க பார்க்கலாம் சொன்னா HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்ல பாத்துக்கொள்ளலாம். அதுல லிங்க் பண்ணும் சொன்னா HPUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. லிங்க் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.